புரியுது புரியுதானே உங்களுக்கு? அல்லேலூயா. எந்த பையனுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சோ, எந்த பையன் வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வார்த்தையை மாறினானோ, அந்த பையனுடைய ஃபோட்டோ எங்கே இருக்குது? காகிதத்தில் நியூஸ் பேப்பரில் இருக்குது. எப்படி? செத்து போனவர்களின் பட்டியலில். இப்போ சொல்லுங்க, அப்பா நல்லது செய்வாரா தீமை செய்வாரா? இப்போ சொல்லுங்க தங்கச்சி, அப்பா நல்லது செய்வாரா தீமை செய்வாரா? அம்மா இப்போ சொல்லுங்க, அப்பா நல்லது செய்வாரா தீமை செய்வாரா? நல்லது தான் அம்மா செய்வார். ஆனால் சில நேரத்தில் அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. அது நம்முடைய மனநிலைக்கு வித்தியாசமாக இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்முடைய சூழ்நிலைகளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டரையா நானும் சில வருத்தத்தின் பின்னால் தான் நான் இருக்கேன், சில வேதனைகள் என் வாழ்க்கையில் இருக்கையா, அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு நீங்கள் சொல்லலாம். உண்மையிலே நீ கர்த்தரை நம்புறவனாக இருந்தா அதுக்கு பின்னால் ஒரு தேவ திட்டம் இருக்குன்னு உறுதியாக பிடிச்சுக்கோமா. ஏதாவது அவர் செய்யாமல் இருக்கவே மாட்டேன். விசுவாசிக்கிறவர்கள் ஜோர் அவர் கைத்தட்டு கொடுத்துருங்க.